In a slider crank mechanism, the length of the crank AB is 150 mm and that of connecting rod BC is 600 mm. The center of gravity of the connecting rod is at the midpoint of the connecting rod. The crank rotates 300 rpm in clockwise direction. When it has turned 45 degrees from the IDC, determine the acceleration of midpoint of connecting rod and angular acceleration of connecting rod. Question கொடுத்திருக்கிறது வந்து slider crank mechanism கொடுத்திருக்காங்க. ஸோ அதோட கிராங்கோட லென்த் வந்து 150 mm இருக்குது, கனெக்டிங் ராடோட லென்த் வந்து 600 mm இருக்குது. கனெக்டிங் ராடோட மிட் பாயிண்ட்டில் வந்து அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதோட மிட் பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்டோட வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிராங்க் வந்து 300 rpmல ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. எப்போ அப்படின்னு எந்த இன்ஸ்டன்ட்ல நம்மளோட வெலாசிட்டி ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்கன்னா, கிராங்க் 45 டிகிரி ஆங்கிள் டேர்ன் ஆகிருக்கும் போது வெலாசிட்டி ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசமில் கிராங்க் 45 டிகிரியில் இருக்கும்போது கனெக்டிங் ராடோட மிட் பாயிண்ட்டோட வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிசமோட ஸ்பேஸ் டயக்ராம் போட்டு முடிச்சிடும். ஸோ ஸ்பேஸ் டயக்ராம் என்னன்னா, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எக்ஸாக்டாக வரைகிறதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் டயக்ராம். கொடுத்துருக்கிற டேட்டா வந்து ஏபி வந்து 150 mm அண்ட் பிசி 600 mm. An angle of AB is 45 degree and speed of AB 300 rpm clockwise direction. So this is the given data. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் டயக்ராம் போட்டோம். நமக்கு தெரியும் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஹரிசாண்டலாக ஒரு ஸ்கேல் ஒன்று போட்டுக்கிறோம். ஸோ ஹரிசாண்டல் லைன் ஒரு பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட் இஸ் பாயிண்ட் ஏ அண்ட் ஏபியோட ஆங்கிள் வந்து 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபியோட ஆங்கிள் வந்து 45 டிகிரி வச்சுக்கோங்க. degree and length of AB is 150 mm. ஸோ கொடுத்துருக்கிற எக்ஸாக்ட் டைமென்ஷனே நம்ம போட முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 mm வச்சுக்கிறேன். ஸோ அப்போ என்ன வரும், எனக்கு 150 mmக்கு 1.5 சென்டிமீட்டர் அண்ட் 600 mmக்கு 6 சென்டிமீட்டர். ஸோ 45 டிகிரியில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அந்த 45 டிகிரியில் என்ன பண்ணுறேன், நான் 1.5 சென்டிமீட்டருக்கு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இட் இஸ் பாயிண்ட் பி. அண்ட் நெக்ஸ்ட் பிசியோட வேல்யூ வந்து 600 mm. 600 mm நமக்கு 6 சென்டிமீட்டர் இல்லைங்களா. ஸோ அந்த பிசியோட எண்டில் தான் ஸ்லைடர் இருக்க போது. ஸோ ஸ்லைடர் மூவ் ஆகிற பாத் வந்து இந்த ஹரிசாண்டல் லைன். ஸோ இப்போ பியிலிருந்து ஒரு 6 சென்டிமீட்டருக்கு இந்த ஹரிசாண்டல் லைனில் ஒரு ஆர்க் அடித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான இந்த சி பாயிண்ட் கிடச்சிரும். So measure the 6 centimeter and cut an arc here. So it is point C. ஆட் பண்ணோம் அப்படின்னா, இது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பிசி லைன் கிடைச்சிடும். ஸோ சியோட எண்ட் பாயிண்டில் ஸ்லைடர் போட்டுக்கோங்க. So crank rotates in clockwise direction 300 rpm. So it is 150 mm and it is 600 mm. So it is a space diagram. கொடுத்துருக்கிற கொஷினோட எக்ஸாக்டான டயக்ராம் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வெலாசிட்டி, this space diagram. Next, velocity analysis.
ஸோ வெலாசிட்டி அனாலிசிஸ்க்கு எப்போவுமே நமக்கு இன்புட் லிங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏபி லிங்கோட வெலாசிட்டி மட்டும் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஏபி மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிடும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஏபிக்கு ஸோ வெலாசிட்டி ஆஃப் பி ரிலேட்டிவ் டு ஏ, தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, அதோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ஒமேகா பிஏ இன்ட்டு அந்த லிங்கோட லென்த்து. ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு ஒமேகா பிஏ இன்ட்டு அந்த லிங்கோட லென்த் போடுறோம். ஸோ வெலாசிட்டி ஒமேகா பிஏ வந்து டேரெக்டாக நம்ம கொஷனில் கொடுக்கல, அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கொடுத்துருக்காங்க 300 RPM சொல்லிட்டு. ஸோ ஒமேகாக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் 2πn/60. ஸோ 2π இன்ட்டு என்னோட வேல்யூ வந்து 300/60. ஸோ 2πn/60 போட்டால் 2π into 300/60 ஆர் கெட்டிங் 31.4 radian per second. ஸோ ஒமேகா கிடச்சிருச்சு. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 31.4 இன்ட்டு ஏபியோட வேல்யூ வந்து 150 mm. So we are getting 4712.38 millimeter per second velocity of BA. ஸோ millimeter second இருக்கிறது நம்ம மீட்டர் பர் செகண்டை கன்வெர்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும், 4.712 மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டி ஆஃப் பிஏ இஸ் 4.712 மீட்டர் பர் செகண்டில் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளால் ஃபஸ்ட்டு லிங்கோட வெலாசிட்டி மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, 4.712 மீட்டர் பர் செகண்ட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் விபிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட் வெலாசிட்டி டயக்ராம் போயிடலாம். வெலாசிட்டி டயக்ராம் போடுறதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எந்தெந்த பாயிண்ட்லாம் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு பாருங்கள். அந்த பாயிண்ட்டை டேரெக்டாக ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிடலாம். இதில் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து ஏ மட்டும் தான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ நான் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன், தட் இஸ் பாயிண்ட் ஏ. நோட்டேஷன் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க வெலாசிட்டி டயக்ராமுக்கு. ஸோ ஏ பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அந்த பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக வெலாசிட்டியோட டைரக்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் லிங்க்குக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இப்போ ஏபி லிங்க் இருக்குன்னா வெலாசிட்டி ஆஃப் பிபிஏ வந்து இந்த லிங்க்குக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அந்த லிங்கோட பர்பண்டிகுலர் டைரக்ஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, டிராப்டரில் ஏபி லிங்க்கில் ஒரு ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்னொரு ஸ்கேலில் அதோட பர்பண்டிகுலர் லைன் கிடைச்சிரும். ஸோ ஏபி லிங்க்கில் இருந்து நான் இந்த ஸ்கேலை வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்கேலை நான் டயக்ராம் போட்டேன்னா அதோட பர்பண்டிகுலர் லைன் எனக்கு கிடைச்சிரும். நான் ஏன் டவுன்வர்ட்ஸாக போடுறேன் அப்படின்னா, உங்களோட கிராங்க் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனாக ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகும்போது அதோட வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும் உங்களுக்கு, விபிஏ. ஸோ கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சுன்னா இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸ்னால் மேலே இருக்கும், அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ விபிஏக்கு நான் அந்த டைரக்ஷனில் லைன் போட்டிருக்கேன். இப்போ நான் கால்குலேட்டில் பண்ண விபிஏவோட வேல்யூ 4.712 இருக்கு இல்லைங்களா, இதை நான் இங்கே மார்க் பண்ணணும். எனக்கு அதுக்கு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ ஸ்கேல் வச்சுக்கிறேன் அப்படின்னா 1 centimeter ஈக்குவல் டு 1 meter per second நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ வரும், விபிஏவோட வேல்யூ 4.712 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. அப்போ எனக்கு சென்டிமீட்டரை மாற்றினா 4.71 சென்டிமீட்டர்னு கிடைக்கும் ஸ்கேலில் கன்வெர்ட் பண்ண அப்படின்னா. ஸோ நான் இந்த லைனில் 4.71 மார்க் பண்ணுறேன். 4.67. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு பி, பிகாஸ் நம்ம ஏபி லிங்கோட லென்த் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஏபி லிங்க்கோட ஏ பாயிண்ட் தெரியும், பி பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பிசி லிங்க் இருக்குது இல்லைங்களா. ஸோ பிசி லிங்க்கு அதோட வேல்யூ தெரியாது நமக்கு, மேக்னிடியூட் தெரியாது, பட் டைரக்ஷன் வந்து இதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷன் லைனில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னும் போது நான் இந்த லைனில் ஒரு ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு பர்பண்டிகுலரில் இந்த ஸ்கேலில் இருக்கும். பிசி லிங்கோட வெலாசிட்டி தான் நம்ம போட போகிறோம். பிசியில் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் வந்து பி தெரியும் இல்லைங்களா. ஸோ பியிலிருந்து அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த பர்பண்டிகுலர் லைனை நான் போடுறேன். எதுக்கு பர்பண்டிகுலரானா பிசி லிங்க்குக்கு பர்பண்டிகுலர் லைனை பியிலேருந்து போட்டிருக்கேன், லைன் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் லிங்க் வந்து ஸ்லைடருக்கு வெலாசிட்டி வந்து அது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கோ அதே சேம் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஸ்லைடர் வந்து ஹரிசாண்டலாக தான் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது இது எங்கே போகும்னா ஏன்ற பாயிண்ட்டுக்கு போகும். ஸோ நம்ம ஏலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டோம் அப்படின்னா we can get the velocity of slider C. ஸோ ஏன்ற பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் ஹரிசாண்டல் லைன் போட்டாச்சு. இப்போ இந்த ஹரிசாண்டல் லைனும் இங்கே போட்டுருக்கிற பிசி லிங்க்கு போட்டுருக்கிற லைனை மீட் பண்ணுற பாயிண்ட் தான் பாயிண்ட் சின்ற பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இட் இஸ் இப்போ நெக்ஸ்ட் டைரக்ஷன் போட்டது ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்கள் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து எல்லாமே அவுட்வர்ட்ஸாக போடுங்க, 2 கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பிசி, இதில் பியிலிருந்து தான் சிக்கு வந்து உங்களுக்கு மோஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுதான் இன்புட் லிங்க். ஸோ பியிலேருந்து சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ பி டு சி
டைரக்ஷன் போடுறீங்க. பிகாஸ் வெலாசிட்டி இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ அதுக்கு டைரக்ஷன் கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது டயக்ராம் போட்டு முடிச்சு இந்த லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் விபிஏ வந்து நம்ம அதிலே தெரியும், நமக்கு விபிஏவோட லென்த் வந்து 4.71 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பிசியோட லென்த் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம், 3.1 கிடைச்சிருக்கு. விசிபிஏ வந்து 3.1 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஏசியோட லென்த்தை நான் மெஷர் பண்ணிடுறேன். ஏசி வந்து 3.9 சம்திங் கிடைச்சிருக்கு. ஸோ வெலாசிட்டி ஆஃப் சிஏ இஸ் 3.91 சம்திங் சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த ஸ்கேலில் இருந்து நம்மளோட வெலாசிட்டியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் பர் செகண்ட். அப்போ டேரெக்டாக நமக்கு இது என்ன வரும், 4.71 மீட்டர் பர் செகண்ட், 3.1 மீட்டர் பர் செகண்ட், 3.91 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். ஸோ வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் அனாலிசிஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் நம்ம போட்டுருவோம். டேபிள் போட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. ஸோ ஆக்சலரேஷன் அனாலிசிஸ் இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், நெக்ஸ்ட்டு வந்து லிங்க், எந்த லிங்க்கோட ஆக்சலரேஷன் கம்ப்ளீட் பண்ணுமோ அந்த லிங்க் நேம் எழுதுறதுக்கு, நெக்ஸ்ட்டு அந்த லிங்கோட ரேடியல் ஆக்சலரேஷன், அந்த ரேடியல் ஆக்சலரேஷனோட டைரக்ஷன், நெக்ஸ்ட் அதோட டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன், அதோட டைரக்ஷன். ஸோ நமக்கு தெரியும் எல்லா லிங்க்குமே வந்து 2 ஆக்சலரேஷன் காம்பவுண்ட் இருக்கும். ஒன்று வந்து ரேடியல் ஆக்சலரேஷன், இன்னொன்று வந்து டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஸோ ஃபஸ்ட் லிங்க் வந்து ஏபி எடுத்திருக்கோம், ஏபியோட ரேடியல் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷனுக்கு ஏ நான் டினோட் பண்ணுறேன், ரேடியலுக்கு மேலே ஆர், ஏபின்றதால நான் பிஏ போட்டிருக்கேன். ஸோ ஏஆர்பிஏ, ஏ வந்து ஆக்சலரேஷன், ஆர் ஃபார் ரேடியல், அண்ட் பிஏ வந்து ஏபி லிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். அதோ அந்த லிங்கோட வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைடட் பை அந்த லிங்கை போட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட ரேடியல் ஆக்சலரேஷன் கிடைச்சிரும். விபிஏவோட வேல்யூ வந்து 4.71 ஸ்கொயர் டிவைடட் பை அந்த லிங்கோட லென்த் வந்து நம்ம மேலே மீட்டரில் போட்டிருக்கிறதால இது மீட்டர்லேயே போடுவோம், அதோட 0.15. நெக்ஸ்ட் இதோட டைரக்ஷன் வந்து அந்த லிங்க்குக்கு பேரலாக இருக்கும், தட் இஸ் பேரலல் டு ஏபி அண்ட் டுவர்ட்ஸ் ஏ, தட் இஸ் சென்டர் ஆஃப் தட் லிங்க். இப்போ ஏபி லிங்க் வந்து ஏவை சென்டராக வச்சு தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் ஏ. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் அது லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது, ஏ இருக்குன்னா அந்த டுவர்ட்ஸ் ஏ தான் நீங்கள் வரும் அதோட டேரக்ஷன். இந்த டேரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தட் இஸ் பேரலல் டு ஏபி அண்ட் டுவர்ட்ஸ் ஏ. ஸோ 4.71 ஸ்கொயர் டிவைடட் பை 0.15 we are getting 147.85 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் இதோட டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் ஏடி B. இதோட ஃபார்முலா ஆல்ஃபா இன்டூ ஏபி, தட் இஸ் ஆல்ஃபா இஸ் ரேடியல் ஆக்சலரேஷன் அண்ட் ஏபி இஸ் அந்த லிங்கோட லென்த். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இருக்கிற அந்த கிராங்கோட ஆங்குலர் ஆக்சலரேஷன் 0, பிகாஸ் அந்த கிராங்க் வந்து கான்ஸ்டன்டான ஆங்குலர் வெலாசிட்டி தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி கான்ஸ்டன்டாக இருக்கும்போது ஆல்ஃபா வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ உங்களுக்கு 0 இன்டூ ஏபி வரும், தட் இஸ் 0. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் லிங்கோட வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும், அன்லெஸ் அவங்க ஆல்ஃபா வேல்யூ கொஸ்டினை கொடுக்காத வரைக்கும். இதோட டைரக்ஷன் வந்து இட் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏபி. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் லிங்க். செகண்ட் லிங்க் வந்து பிசி. பிசியோட ஃபார்முலா வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் சிபி ரேடியல் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் சிபி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி. வெலாசிட்டி ஆஃப் சிபி இஸ் 3.1 ஸ்கொயர் டிவைடட் பை பிசியோட லென்த் வந்து 0.6. and as usual direction is parallel to BC and towards B, because center for BC link is B. And same way AT of BC CB equal to alpha into CB. இந்த லிங்க்குக்கு வந்து ஆல்ஃபா கான்ஸ்டன்ட் கிடையாது, பிகாஸ் செகண்ட் லிங்க்குக்கு ஆல்ஃபா வந்து வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து வேல்யூ அன்னோன் வேல்யூ parallel to CB. இதுக்கு வேல்யூ 0 கிடையாது, வேல்யூ இருக்குது, பட் இட் இஸ் parallel to CB. இதோட வேல்யூ வந்து 16.02. நெக்ஸ்ட் தேர்ட் லிங்க் வந்து ஸ்லைடர். ஸ்லைடருக்கு ரேடியல் டான்ஜென்ஷியல் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரே ஒரு ஆக்சலரேஷன் மட்டும் தான் இருக்கும். அது மோஸ்ட்லி ரேடியல் ஆக்சலரேஷன், பிகாஸ் அந்த லிங்க் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு பேரலாக தான் இருக்கும். இதுக்கு வேல்யூலாம் கிடையாது, டைரக்ஷன் மட்டும் இட் இஸ் அலாங் தி லைன் ஆஃப் மோஷன். வேல்யூ இருக்குது, இட் இஸ் அன்னோன் வேல்யூ, ஃபார்முலாலாம் கிடையாது. இதுக்கு ரேடியல் டான்ஜென்ஷியல்லாம் கிடையாது. ஸோ இந்த டேபுலர் காலம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் டயக்ராம் வெரி சிம்பிள்.
ஸோ ஆக்சலரேஷன் அனாலிசிஸ்க்கு ஆஸ் யூஸ்வல் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்ன பண்ணுறோம், ஒரு பாயிண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஏ. நம்ம இங்கே ஆல்ரெடி ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணதால் நான் இதுக்கு ஏ டேஷ்னு யூஸ் பண்ணிக்கிறேன், டிஃபரன்ஸ் கண்டுக்கிறேன். ஸோ ஏன்ற பாயிண்ட்டுக்கு ஒரு ஆக்சலரேஷன் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த டேபிளுக்கு வந்துடுவோம். இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் லிங்க் என்ன எடுத்திருக்கோம், ஏபி லிங்க் எடுத்திருக்கோம். ஏபியோட ரேடியல் ஆக்சலரேஷன் வந்து பேரலல் டு ஏபி, அதோட வேல்யூ வந்து 147 இருக்குது. ஸோ 147 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது நான் ஸ்கேலாக கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ வைக்கும், என்னோடய கன்வீனியன்ஸ் ஸ்கேல் வந்து 1 சென்டிமீட்டருக்கு வந்து நான் 50 மீட்டர் பர் செகண்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு எவ்வளோ வரும், 147க்கு எவ்வளோ வரும், 147க்கு 2.9. ஸோ அப்போ எனக்கு 147 மீட்டர் பர் செகண்டுக்கு 2.94 மீட்டர் பர் சென்டிமீட்டர், 2.94 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஸோ இதோட டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அதோட டைரக்ஷன் வந்து பேரலல் டு ஏபி, தட் இஸ் இந்த ஏபி லிங்க்குக்கு பேரலாக இருக்கும். அண்ட் டுவர்ட்ஸ் ஏ அப்படின்னா ஏபி லிங்க்ல ஏன்ற பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கீழே இருக்குது, தட் இஸ் டவுன்வர்ட்ஸாக இருக்குது. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஏ போகிற டைரக்ஷன்லேயே லைன் போடுறோம். ஏ போகிற டைரக்ஷன் டவுன்வர்டில். ஸோ நம்ம ஏன்ற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஏன்ற பாயிண்ட்லேருந்து ஏபி லிங்கோட ஆக்சலரேஷன் வந்து 2.94 சென்டிமீட்டர் போட போகிறோம். அண்ட் டைரக்ஷன் பேரலல் டு ஏபி அண்ட் டுவர்ட்ஸ் ஏன்ற பாயிண்ட் வந்து கீழே இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ஏபி லிங்க்லேருந்து பேரலாக லைன் நான் எவ்வளோ தூரத்துக்கு போகிறேன், 2.94 சென்டிமீட்டர். ஸோ 1294 சென்டிமீட்டருக்கு லைன் போட்டிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் டேரெக்டாக பின்ற பாயிண்ட்டு மார்க் பண்ணிடலாம். பிகாஸ் ஏபி லிங்க்குக்கு வந்து டேஞ்சென்ஷியல் ஆக்சிலேஷன் இஸ் 0. சப்போஸ் டேஞ்சென்ஷியல் ஆக்சிலேஷன் இருந்துச்சு அப்படின்னா இது பி கிடையாது. இதோட டேஞ்சென்ஷியல் ஆக்சிலேஷன் போட்டு அதோட என் பாயிண்ட் தான் உங்களுக்கு பின்ற பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இது டேரக்ஷனாக நான் என்ன பண்ணிடுறேன், பி மார்க் பண்ணிடுறேன், தட் இஸ் பி டேஷ். நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்த லிங்க் வந்து பிசி லிங்க். பிசி லிங்கோட ரேடியல் ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து 16.02 மீட்டர் பர் செகண்ட். நம்ம ஸ்கேல் படி போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும், 0.32 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஸோ 0.32 சென்டிமீட்டர், இட் இஸ் பேரலல் டு பிசி. பேரலல் டு பிசி. பிசியில் எனக்கு பின்ற பாயிண்ட் தெரியும். ஸோ பியிலிருந்து நான் லைன் போடுறேன். அந்த டைரக்ஷன் இஸ் டுவர்ட்ஸ் பி. பி வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இந்த சைடில் 0.32 நான் போடணும். 0.32னா 1 2 3. 0.32 நான் போட்டேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து சி கிடையாது, இது வந்து ரேடியல் ஆக்சிலேஷன் மட்டும் தான். இதோட எண்டில் வந்து டேஞ்சென்ஷியல் ஆக்சிலேஷன் இருக்குது. டேஞ்சென்ஷியல் ஆக்சிலேஷன் டைரக்ஷன் வந்து பர்பெண்டிகுலர் டு சிபி. ஸோ சிபிக்கு பர்பெண்டிகுலர் ஒன்றும் கிடையாது. நம்ம போட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்கேலில் இருந்து இதுக்கு ஆப்போசிட் ஸ்கேலில் இன்னொரு ஸ்கேல் இருக்குல்ல, இந்த லைனில் போட்டால் போதும். ஸோ இதோட வேல்யூ தெரியாது. ஸோ ரெண்டு சைடும் வர மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த லைனில் தான் வரப்போகுது உங்களோட டேஞ்சென்ஷியல் ஆக்சிலேஷன், பட் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக ஸ்லைடர் இருக்குது. ஸ்லைடரோட டைரக்ஷன் வந்து அலாங் தி லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸ்லைடர் மூவ் ஆகிற டைரக்ஷன் ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஏ வழியாக தான் போகும். ஸோ ஏன்ற பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுறேன். ஸோ ஒரு ஹரிசாண்டல் லைன் ஏலேருந்து போட்டுறேன் அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்டில் தான் நான் சி மார்க் பண்ணணும், இதில் தான் சி மார்க் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் சியாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பி டேஷ். நான் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து B2C. ஸோ B2Cக்கு தான் இது ரேடியல் ஆக்சலரேஷன், இது டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஸோ இப்படி போயிட்டு இப்படி வரும் உங்களுக்கு B2C. இது ரெண்டோட ரிசல்ட் தான் டேரெக்டாக அதோட ஆக்சலரேஷன். ஸோ டேரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுங்கள், வெளில போகிற மாதிரி போடுறோம். ஸோ இதில் பிலேருந்து சிக்கு போகிறதால B2C நான் போட்டிருக்கேன் டேரக்ஷன். ஸோ இப்போ நம்ம கொஷினுக்கு வரும். கொஷினில் கேட்டிருக்கிறது வந்து we need to find out the acceleration of midpoint of a connecting rod and angular acceleration of a connecting rod கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆக்சலரேஷன் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் கனெக்டிங் ராட் அப்படின்னா இதோட மிட் பாயிண்ட் எடுக்கிறீங்க வைங்களேன். இதோட மிட் பாயிண்ட் எங்கே இருக்கும், இந்த வழி நம்ம 6 வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ 3ல் இந்த மிட் பாயிண்ட்டோட ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ பிசிக்கு மிடில் என்ன பண்ணுறோம், பிசியோட வேல்யூ வந்து 2.4 வந்திருக்கு. ஸோ தட் இஸ் 1.2ல் இந்த மார்க் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் நம்மளோட சின்ற பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது வந்து ஃபைண்ட் அவுட் தி ஆக்சலரேஷன் ஆஃப் மிட் பாயிண்ட். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் மிட் பாயிண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கிற லென்த் தான் அதோட ஆக்சலரேஷன்.
ஸோ இந்த மிட் பாயிண்ட் நான் நேம் எம்னு வச்சிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இந்த மிட் பாயிண்ட் இப்போ நான் பிஎம் மெஷர் பண்ணாலோ இல்லை M to C மெஷர் பண்ணாலோ அது வந்து ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் தான் கிடைக்கும். பட் கொஷனில் ஆக்சலரேஷன் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா அப்சல்யூட் ஆக்சலரேஷன். அப்சல்யூட் ஆக்சலரேஷன்னா அந்த பாயிண்டோட ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இங்கே ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ன்றது வந்து A. ஸோ எந்த பாயிண்டோட ஆக்சலரேஷன் கேட்டாலும் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டோட ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வெலாசிட்டியோ இல்லை ஆக்சலரேஷனோ கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம வெலாசிட்டி ஆக்சலரேஷன் தான் கேட்டிருக்காங்க. அந்த எம்ன்ற பாயிண்ட்டை ஏன்ற ஃபிக்ஸ்டு பாயிண்டோட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லென்த்தை மெஷர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து தேவையான ஆக்சலரேஷன் கிடைச்சிடும். ஸோ the length of this is 2.4. So that is acceleration of M relative to A is 2.4 centimeter. ஸோ நம்ம ஸ்கேலாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2.4 into 50. So we are getting 120 meter per second square. So acceleration of MA. ஸோ இது வந்து ஒரு கொஷின். செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆஃப் கனெக்டிங் ராடு கேட்டிருக்காங்க. கனெக்டிங் ராடுன்றது வந்து பிசியோட ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ பிசி லிங்கில் இருக்கிற ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. ஆங்குலர் ஆக்சலரேஷன்னா ஆல்ஃபா. ஸோ பிசி லிங்க் ஆல்ஃபா எங்கே இருக்குன்னா ஏடியில் இருக்குது. ஏடின்றது எது இந்த லென்த். ஸோ அந்த லென்த்தை மெஷர் பண்ணிப்போம். இதோட லென்த் வந்து 2.2 இருக்குது. ஸோ தட் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் சிபியோட டேஞ்சென்ஷியல் வந்து 2.2 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஸ்கேலாக கன்வெர்ட் பண்ணால் 2.2 into 50 we are getting 110 meter per second. ஸோ 110 meter per second வந்து இதோட ஏடியோட ஃபார்முலா என்ன ஆல்ஃபா இன்டூ பிசி. ஸோ இப்போ எனக்கு ஆல்ஃபா வேணும் அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 110 divided by பிசி. தட் இஸ் 110 divided by பிசியோட வேல்யூ வந்து 0.6 meter. So 110 divided by 0.6 183.33 radian per second square. So இது angular acceleration of BC. இது வந்து மிட் பாயிண்டோட ஆக்சலரேஷன். ஸோ இது ரெண்டு தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராம் போட்டு முடிச்சுட்டு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிருக்காங்க.